அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் இன்டெலிஜென்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/7/2025. இன்னைக்கு டேட்ல நம்ம என்னென்ன ட்ரேட் எல்லாம் மேனேஜ் பண்ண போறோம். அதாவது நேத்து டேட்டுக்கு 30/6/2025 க்ளோசிங் பேசிஸ்லயே சில ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருந்தோம். நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும். அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் என்ன நிலைமையில இருக்கு, அதை இன்னைக்கு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம், என்னென்ன ட்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஐசிசி டைரக்ட்ல தான் நம்மளோட பொசிஷன் எல்லாத்தையுமே எடுத்திருந்தோம். என்னென்ன பொசிஷன் நமக்கு F1 ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி சென்செக்ஸ், அதாவது சென்செக்ஸ்ல நம்ம ஒரு ஐசி கிரியேட் பண்ணியிருக்கோம். 84,600 கால், ஒரு 1,500 குவான்டிட்டி, 32 ரூபா ப்ரீமியம் செல் எடுத்திருக்கோம். அதுக்கு ஹெஜ்ஜா 85,800 கால 1,500 குவான்டிட்டி பை எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி. இதே மாதிரி நம்ம புட் சைடுமே 81,000 புட்ட 1,500 குவான்டிட்டி, ஒரு 4 ரூபா ப்ரீமியம் பை எடுத்து அதுக்கு ஹெஜ்ஜா 82,700 1,500 குவான்டிட்டி 40 ரூபா ப்ரீமியம் செல் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது எல்லாமே சேர்ந்து ஒரு 1% பார்ல தான் நம்ம அடிச்சிருப்போம். அதாவது எனக்குள்ள சென்செக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது க்ளோசிங் பேஸ்ல 83,600ல இருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா 83,600 மைனஸ் நம்ம கால் ஸ்ட்ரைக்கு செல்லிங் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 84,600 84,600 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட். நமக்கு 1%க்கு மேலேயுமே பார்ல தான் நம்ம இந்த கால் சைடு செல் எடுத்திருக்கோம். புட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் 83,600 83,600 மைனஸ் புட் செல்லிங் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 82,700 82,700 செல் பண்ணினோம். கிட்டத்தட்ட ஒரு 900 800 பாயிண்ட் இருந்தாலும் நமக்கு வந்து 1% பாரு. ஸோ நம்ம ரெண்டு பக்கமே 1% பார்ல தான் சென்செக்ஸ்ல செல் எடுத்துருவோம். இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் கூட நமக்கு மார்க்கெட்டு மேலேயும் ஒரு 1000 பாயிண்ட், கீழே ஒரு 1000 பாயிண்ட் பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ ஆயிரும். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ப்ராஃபிட் தான். இப்போ நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செல்லிங் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் கொடுத்தீங்கன்னா கால் செல்லிங் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து 32.38 பிளஸ் செல்லிங் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 40.13. இது ரெண்டையும் கூட்டினா 72 ரூபா நமக்கு கிடைக்குது. இதில் இந்த ஹெட்ஜிங்கோட ப்ரீமியத்தில் மைனஸ் பண்ணிக்குவோம். 3.55 மைனஸ் 4.02. ஸோ நமக்கு நெட்டாக 64 ரூபா கிடைக்குது இன்ட்டு 1,500 குவான்டிட்டி. ஸோ இது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 97,410 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் நம்ம வச்சிருக்க சென்செக்ஸ் பொசிஷனோட சுச்சுவேஷன். இப்போ இன்னைக்கு இந்த பொசிஷன் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றத ஈவினிங் வர வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம இன்னொரு பொசிஷன் நேற்று க்ளோசிங் பேசி, அதாவது 30/6/2025 3 நாளுக்கு நம்ம என்ன பொசிஷன் இருக்கோம் அப்படின்னா நிஃப்டியில் ஒரு 1% பார்ல ஸ்ட்ராங்கல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நிஃப்டி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா 25,570 25,517. ஸோ 25,517 இருந்து நம்மளோட கால் செல்லிங் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 25,800. கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட் 250 பாயிண்ட் இருந்தாலே 1% பார் தான். ஸோ நம்ம 280 பாயிண்ட் தள்ளி, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 250 வரும். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம செல் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஹெட்ஜா ஓவர் நைட்டுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு 3 ரூபா ப்ரீமியத்தை 26,300 பை பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 25,500. அதே புட் செல்லிங் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 25,250. ஸோ 250 கரெக்டாக 1% பார்ல நம்ம செல் எடுத்துருக்கோம். அதுக்கு ஹெட்ஜாக ஒரு 4 ரூபா ப்ரீமியத்தையும் நம்ம பை அடிச்சிருக்கோம். ஸோ இந்த பொசிஷன் நமக்கு மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு எக்ஸ்பைரிக்கு. 3 ஜூலை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை. இதுவுமே மார்க்கெட் ஒரு 2 பக்கம் 1% பிரேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்ட்ரைக்கோட 2 ப்ரீமியத்தையும் கொடுத்துருவோம். 36.36 மைனஸ் பிளஸ் 37.92. இதுதான் 2 செல்லிங் ஸ்ட்ரைக். அதாவது இந்த செல்லிங்கும் இந்த செல்லிங்கையும் கூட்டினா ஒரு டோட்டல். இதுல இருந்து ஹெட்ஜிங்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. 3.85 மைனஸ் 4.28. ஸோ நமக்கு வந்து ஒரு 66 ரூபா நமக்கு வந்து நெட் கிரெடிட்டாக கிடைக்குது. இதோட குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்தோம்னா 2025. இதை இன்க்ளூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒன் சைடு 1% வந்து ரெண்டு சைடுமே சைட்லேயும் ஒரு 1% மூவ் ஆகலை, டவுன் சைட்லேயும் மார்க்கெட் வந்து ஒரு 1% மூவ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து 1,957 ரூபா கிடைக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 25,800 நிஃப்டியில் 25,800 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 25,800 ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். இது நமக்கு தேவையில்லைனா டெலிட் பண்ணிடலாம். 25,800 இது பார்த்தீங்கன்னா
25,250 புட்டு இங்கே தான் நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து நம்மளோட பொசிஷன் ரொம்ப சேஃப் தான். 25,250 பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு பொசிஷன் சேஃப் தான். இது போக நமக்கு இந்த 2 ஸ்ட்ரீமுமே குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்எல் வச்சுருக்கோம். ஸோ அந்த எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். இந்த பொசிஷன் இன்ஸ்டால் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி வந்து 25,800 கால் 25,250 புட்டு இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் எப்படி கட்டுது. ஹெட்ஜஸ் வந்து நம்ம சும்மா ஒரு ஓவர் நைட் அது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக கேப் அப்போ கேப் டவுனே இருக்குன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ ஹெட்ஜ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே லாட் சைஸ் வரைக்கும் ஒன்று இருக்கு. நம்ம வந்து 2025 போட்டுருவோம். 2025 இதோட ஒரு லாட் சைஸ் 75 குவான்டிட்டி நம்ம 27 போட்டுருவோம். 27 அதே மாதிரி தான் புட் சைட்லையும் 27 லாட் போட்டுருவோம். ஸோ இதுதான் நம்ம பொசிஷனோட பே ஆஃப் சார்ட்டு. பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு 1.35%, கீழேயும் 1.2%. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் 1,52,000. நம்ம கால்குலேட் போடையில் 1,30,30 மேலே வந்துச்சு. காரணம் அந்த ஹெட்ஜஸ் சொன்னது. ஸோ இந்த பொசிஷன் எல்லாமே எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சேஃபான ட்ரேடை நம்ம எப்படி எடுக்கிறோம், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.